ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று தேவன் நம்மளோடு கூட பேசினார். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை கொண்டு தேவன் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று தேவன் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை கொண்டுதான் தேவன் நம்மளோடு கூட பேசினார். உன் கண்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசே இடத்திலே தேவன் எதையெல்லாம் எதிர்பார்த்தாரோ, அல்லது மோசையை கொண்டு தேவன் எப்படியெல்லாம் அற்புதங்களை அடையாளங்களை செய்தாரோ அதை கொண்டு நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்றும், நிச்சயமாலுமே உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட அநேக காரியங்களை பேசினார். உங்கள் கண்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய தலைப்புகளிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். அதுல ஒரு தலைப்பிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார், மறுரூபமாகுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று பேசினார். நீங்கள் வசனத்தினாலே, ஜெபத்தினாலே, அன்பினாலே, சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினாலே, இன்னும் பரிசுத்த ஆவியினாலே, ஆவியினாலே, ஞானஸ்தானத்தினாலே எப்படியெல்லாம் நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி அநேக தலைப்புகளிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஒரே வசனத்தை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க விரும்பினால் ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். நிச்சயமாலுமே அந்த செய்தி உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பலனாகவும் மிகுந்த ஆசீர்வாதமாகவும், உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா கேள்விகளுக்கும் அந்த செய்திகள் உங்களுக்கு பதில் கொடுக்கிறதாய், அல்லது இந்த காலத்தில், இந்த எழுப்புதலின் காலத்தில், இந்த பாடுகளின் காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அநேக காரியங்களை உங்களோடு கூட பேசி இருக்கிறார். போய் பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் முதல் பகுதியாக நம்மளோடு கூட பேசினார். உன் கண்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால் எதையெல்லாம் உன் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். இப்பொழுது அந்த வசனத்தினுடைய, அதாவது யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தினுடைய அடுத்த பகுதியாக இனி கர்த்தருடைய செய்கையை காண்பீர்கள் என்று சொல்லிதான் தேவன் தொடர்ந்து ஒரு 6 வாரங்களாக நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். இனி கர்த்தருடைய செய்கையை நம்ம வாழ்க்கையிலே நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறார் என்று, மோசையினுடைய வாழ்க்கை விசுவாசத்தினாலே மோசே பெரியவனானான் என்று சொல்லி வேதத்துல எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். மோசே விசுவாசத்தினாலே பெரியவனானான். அடுத்து பார்வோனுடைய குமாரத்தோட மகன் எனப்படுவதை வெறுத்தான். அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான். தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமானான். அடுத்து கிறிஸ்துவினுடைய நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி தேவன் அநேக காரியங்களை நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வந்தார். இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையை வாசிப்போம் என்றால் எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வேத வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், விசுவாசத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் உறுதியாயிருங்கள், கர்த்தருடைய செய்கையை காண்பீர்கள். நீங்கள் உறுதியாயிருங்கள், கர்த்தருடைய செய்கையை காண்பீர்கள். இந்த இடத்துல மோசையை குறித்து வாசிக்கிற பொழுது அவன் உறுதியாயிருந்தான். இதைத்தான் தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். அவன் எப்படி உறுதியாயிருந்தான், அந்த உறுதியை தேவன் இன்றைக்கு நம்மளிடத்துல எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது விசுவாசத்தினாலே மோசே பெரியவன் ஆனான் என்று சொல்லி நிறைய காரியங்களை தேவன் அவரோடு கூட பேசினார். அடுத்து பாருங்க, விசுவாசத்தினாலே அவன் உறுதியாயிருந்தான். அவன் உறுதியாயிருந்தான். அதாவது அவன் உறுதியாய் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை குறித்த அல்லது இஸ்ரவேலினுடைய தேவனை குறித்ததான
ஒரு அறிவு அவனுக்குள் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனை குறித்த ஒரு அறிவு அவனுக்குள் இருந்தது. அதாவது மோசே பார்வோனுடைய அரண்மனையில் அவன் வளர்க்கப்பட்டிருந்தாலும் கொஞ்ச நாட்கள் மோசையினுடைய தாய் கிட்டையே அவன் கொஞ்ச நாள் வளர்க்கப்பட்டான். ஒருவேளை அவன் வளர்க்கப்பட்ட பொழுது அநேக காரியங்களை மோசையினுடைய தாய் மோசைக்கு விவரித்து சொல்லி இருக்கக்கூடும். இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் இஸ்ரவேலின் தேவன் ஜனங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார், ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு தேவன் என்ன உடன்படிக்கை செய்தார், அந்த உடன்படிக்கையை தேவன் அவளோடு கூட என்ன செய்ய போகிறார், நிச்சயமாய் தேவன் நம்மளை என்ன செய்வாரா, இந்த எல்லையிலிருந்து தேவன் நம்மளை விடுவித்துக் கொண்டு போவார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானுக்குள் தேவன் நம்மளை கொண்டு போவார் என்கிறதான நிறைய காரியங்களை மோசையினுடைய தாய் மோசேக்கு சொல்லி இருக்கக்கூடும். இதை கேட்க 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 மோசேக்குள்ள என்ன வந்ததுன்னா ஒரு விசுவாசம் வந்தது. இஸ்ரவேலின் தேவனை குறித்து ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தோடு கூட மோசேக்குள்ள உறுதியும் வந்தது. ஒன்று தேவனை குறித்த விசுவாசம் வந்தது, அந்த விசுவாசத்தோடு கூட மோசேக்குள்ள ஒரு உறுதி வந்தது. அதாவது தேவன் யார் என்பதை அவன் உண்மையாய் விசுவாசித்திருந்தான். அந்த தேவன் பேரில் அவன் பற்றுதலாயிருந்தான். அந்த தேவனை உறுதியாய் அவன் பற்றி கொண்டவனாயிருந்தான். தேவனை அவன் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன். அதாவது நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையோ நாம் யார் என்பதையும் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். திரும்பவும் சொல்லுகிறேன், நான் ஆராதிக்கிற என் தேவன் யார் என்பதையும் நான் யார் என்பதையும் நாம் அறிந்திருந்தோம் என்றால் இந்த உலகத்திலே நிச்சயமாகவே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். மோசே அதுலதான் அவன் உறுதியாயிருந்தான். அதாவது நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் மகா பராக்கிரமசாலி, அவர் நம்மை விடுவிப்பார், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினால நம்மளை விடுவிப்பார்ங்கிற தேவனை குறித்த ஒரு அறிவு அவனுக்குள் இருந்தது. ஒன்று. இரண்டாவது, தான் யார், நாங்கள் யார், நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், நிச்சயம் கர்த்தரை விடுவிப்பார், நாங்கள் அவருடைய சேஷ்ட புத்திரம், நாங்கள் அவருடைய பிள்ளைகள், நிச்சயமாய் இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனம் எங்கள் மேல் நிலைத்திராது, இந்த ஆகாமித்தினுடைய கொடுங்கோல் நிச்சயமாய் எங்கள் மேல் நிலைத்திராது, நிச்சயம் தேவன் எங்களை விடுவிப்பார் என்கிறதான அந்த உறுதி இந்த மோசேக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அந்த மோசேக்குள் இருந்தபடியினால்தான் வேதத்துல வாசிக்கிற பொழுது விசுவாசத்தினாலே அவன் உறுதியாயிருந்து அவன் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் உறுதியாயிருந்தான். இந்த உறுதியை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த உறுதியை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். வேதத்துல வாசிக்கிற பொழுது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள் நடத்துவீர் என்று ஏசாயா 27 அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு நம்மளிடத்துல சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு தேவன் நம்மளிடத்துல சொல்லுகிறார். நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்ப்பு ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவன் மேல நீங்கள் உறுதியாயிருங்கள். ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், ஒருவேளை வனாந்தரம், ஒருவேளை செங்கடல், ஒருவேளை யோர்தான், ஒருவேளை எகிப்து, ஒருவேளை மனுஷனுடைய நிந்தைகள், மனுஷனுடைய அவமானங்கள் உங்க வாழ்க்கையில ஒருவேளை வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் யார் என்பதையோ, அந்த ஆராதிக்கிற தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் யார் என்பதையோ நீங்கள் உறுதியாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். நிச்சயம் தேவனை சந்திப்பார், நிச்சயம் தேவனங்களை விடுவிப்பார், நிச்சயம் தேவனங்களுக்கு ஆகாரம் அருளிவார், நிச்சயம் தேவனங்களை போஷிப்பார், நிச்சயம் தேவனங்களை உடுத்துவிப்பார். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நிச்சயமாய் கீழாக்காமல் நாங்கள் மேலாக்கப்படுவோம். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், நான் வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். கர்த்தரனை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார் என்கிற எல்லா வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டு இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார்மா, உறுதியாய் இருக்க வேண்டும். நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உறுதியாய் இருக்கிற பொழுதுதான் கர்த்தருடைய செய்தியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் உறுதியாய் இருக்கிற பொழுதுதான் கர்த்தருடைய செய்தியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். முதலாவது, இஸ்ரவேலின் தேவனை குறித்ததான ஒரு உறுதி உங்களுக்குள் வர வேண்டும். அதாவது தேவனை குறித்த ஒரு அவிசுவாசம், தேவனை குறித்ததான ஒரு அவநம்பிக்கை, அல்லது தேவனை குறித்ததான ஒரு விசுவாசம் இல்லாத காரியத்தோடு கூட நீங்கள் தேவனை பின்பற்றுவீர்கள் என்றால் நிச்சயமா நீங்கள் கர்த்தருடைய செய்தியை பார்க்கவே முடியாது. தேவனை குறித்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா என்னை விடுவிப்பார், கர்த்தர் நிச்சயமா எங்களை சந்திப்பார். இந்த வேத வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ற கர்த்தர் நிச்சயம் எங்களை சந்திப்பார். நிச்சயம் சகரியா
சொல்றாரு, கர்த்தர் நம்மளை சந்திப்பார், அருணோதயம் நம்மளை சந்தித்து இருக்கிறது. அப்ப கர்த்தரனை தப்புவிப்பார், தாங்குவார், ஏந்துவார் என்கிற தேவனை குறித்த ஒரு அறிவு அல்லது தேவனை குறித்த ஒரு விளக்கம் அல்லது தேவனை குறித்ததான ஒரு நம்பிக்கை, தேவனை குறித்ததான ஒரு உறுதியை இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். தேவன் விடுவிப்பாரா விடுவிக்க மாட்டார் அப்படிங்கறதெல்லாம் கத்து இல்ல. வேதத்துல வாசிக்கிற பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ சொல்றாங்க, அந்த சூடாக்கப்பட்ட அக்னி சுவாலையில நீங்கள் போடுங்கள், தேவன் எங்களை தப்புவிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தானியேல் சொல்றார், சிங்கக்கவிக்குள்ள போட்டாலும் சரி, கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்ட தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிற அந்த விசுவாசம் தாங்க தானியேல் சிங்கக்கவிக்குழுந்து தப்புவிக்க வைத்தது. இந்த விசுவாசம் அல்லது இந்த உறுதியைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப தேவனை குறித்ததான முதல் அறிவு உங்களுக்குள்ள வரணும். தேவனை குறித்த வேதத்துல வாசிக்கிற பொழுது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போனார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவனை குறித்த ஒரு ஞானம் நமக்குள்ள இல்லாதபடினால்தாமா இன்றைக்கு நம்ம சிறை இருப்புக்குள்ள இருக்கிறோம். என் தேவனை விட்டுவிப்பார், தேவனை காப்பாற்றுவார், தேவனை தப்புவிப்பார், தேவனை உடுத்துவிப்பார், தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஆகாமிகளுடைய கொடுங்கோல், இந்த அடிமைத்தனத்தினுடைய வாழ்வு நிச்சயமா என் மேல இருக்காது. நிச்சயம் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார், நிச்சயம் எனக்கு ஒரு சுக வாழ்வை தருவார், நிச்சயமாய் சீக்கிரத்தில் நான் கானானை சுதந்திரிக்க போகிறேன் என்கிறதான அந்த உறுதியை இன்றைக்கு தேவன் நமக்குள் வைக்க விரும்புகிறார். அந்த உறுதி இன்றைக்கு நமக்குள் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வேதத்துல வாசிக்கிற பொழுது நகோமி இஸ்ரவேலின் தேவனை குறித்த எல்லா காரியங்களையும் ரூத்ல சொல்லபடி அல்லது ரூத்தில சொல்லி இருந்தபடினால்தான் இஸ்ரவேலின் தேவ மேலாக ஒரு நம்பி இருந்தது. அவள் வேதத்துல வாசிக்கிற பொழுது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களிலே அந்த தேசத்திலே, அதாவது தேசம், அதாவது நகோமி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்துல பஞ்சம் வந்தபடினாலே அந்த எலிமெலேக்கு, நகோமி அந்த 2 பிள்ளைகள் எல்லாரும் போய் மோவாப்பிலே குடியிருக்கிறார்கள். மோவாப்பிலே குடியிருந்த பொழுது நகோமியினுடைய வாழ்க்கை தலைகளாக மாறினது. தன்னுடைய கணவனை இழந்தாள், தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்தாள். இப்பொழுது வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, அதாவது முதல் ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது பஞ்சம் என்று வாசிக்கிறோம். அதே 1ஆம் அதிகாரம் 6வது வேதவசனத்துல வாசிக்க, தமது ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நகோமிக்குள்ள அந்த உறுதி இருந்திருக்கணும். என் தேவன் நான் பஞ்சத்தில் இருந்தாலும் நிச்சயமனை போசிப்பார், நிச்சயமனை தப்புவிப்பார், நிச்சயமனை காப்பாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கை நகோமிக்குள்ள இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அந்த சாப்பாட்டுக்காக அல்லது சோத்துக்காக அவ என்ன செஞ்சானா, மோவாப் தேசத்துக்குள்ள வந்தா. மோவாப் தேசத்துக்குள்ள நிமித்தம் அவ வாழ்க்கை தலைகளாய் மாறி இறுதியாக இஸ்ரவேலின் தேவன் பேரிலே பற்றுதலாகத்தான் இருந்திருக்க கூடும். அதனால் தான், அதாவது ரூத்தி விசுவாசத்தோடு பேராண்டால் அந்த ரூத்துக்கு எவ்வளவு விசுவாசத்தை கற்றுத்திருக்க கூடும். மோவாப்பிலே தேவனை காரியங்களை இந்த நகோமி ரூத்துக்கு கற்றுக் கொடுத்து வந்த இஸ்ரவேல் தேவன் யார், அவர் எப்பட்ட, அவர் வல்ல, அவர் பராசாலி, ஆலோசனை கர்த்தர், நித்திய சமபிரபு, அவர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர். ஓ இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி போசித்தார், மன்னாவினால போசித்தார், மன்னாவை கொண்டு அவர்களை போசித்தார். கட்பாரிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார், செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், எரிகோவை விழச் செய்தார் என்று நிறைய அற்புதங்களை குறித்து இந்த நகோமி ரூத்துக்கு சொல்லி இருக்கக்கூடும். இதை கேட்க 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 இப்ப பாருங்க, அந்த 2 பிள்ளைகளும், அதாவது நகோமியினுடைய 2 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அக்லோன், கிளியோன், அவர்கள் 2 பேர் என்ன செஞ்சாங்க, மரித்து போனார்கள். இப்ப மரித்து போன உடனே நகோமி எழும்பி எங்க வருகிறார், மோவாப் தேசத்திலிருந்து எழும்பி யூதா தேசத்துக்குள் அவள் வருகிற பொழுது ரூத்தும் ஓர்பாலும் அவளை விடாமல் பற்றி கொண்டார்கள். ஆனால் நகோமி சொல்லுகிறாள், வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்க, உங்க தேசத்திலேயே இருங்க, உங்க தாய் தகப்பன் வீட்டிலேயே இருங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு வாழ்க்கையை, எனக்கு மறுபடியும் நான் பிள்ளைகளை பெற்று உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க முடியாது, இந்த தேசத்துல இருங்கள் என்று சொன்ன பொழுது வேதத்துல வாசிக்கிற பொழுது ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டு அவள் சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிற பொழுது ரூத்தின் புத்தகம்
1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது பாருங்க, 1ஆம் அதிகாரம் 16வது வேதவசனம், அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை என்னை விட்டு பிரிந்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றால், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கு கண்டு ஆபிரகாம் குறித்து ஒன்றும். மோசேயினுடைய தாய் கூட மோசேக்கு இஸ்ரவேலின் தேவனை குறித்து சொல்லுகிற பொழுது மோசேக்குள்ள ஒரு உறுதி இருந்தது, உண்மைதான். ஏன்னா நிச்சய தேவன் ஜனங்களை விடுவிப்பாருங்கிற அந்த உறுதி மோசேக்குள்ள இருந்தது. ஆனா இந்த ரூத்தை பாருங்க, இதுவரைக்கும் அவள் மோவாப் தேசத்துலதான் இருக்கிறா. அவள் பிறந்தது தாய் தகப்பன் மோவாபியர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட என் தேவன் உங்கள் தேவன் எங்களை புறக்கணித்து விட்டார், எங்களை சபித்து விட்டார், அதனால் உங்கள் தேவன் எனக்கு வேண்டாம் என்று ரூத் ஒருபோதும் சொல்லவில்லை. நகோமி ரூத்தினிடத்துல இஸ்ரவேலின் தேவனை குறித்து சொன்ன பொழுது அதை உடனே அக்செப்ட் பண்ணினா, அதை உடனே ஏற்றுக்கொண்டா. உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நான் உன்னோடு வரேன், நான் உன்னோடு வரேன், நான் உன்னோடு வரேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒருவேளை இந்த ரூத் எப்படி நினைச்சிருக்கலாம்னா, நகோமியோடு கூட போனா எனக்கு ஒரு சுகவாழ்வு வருமா, எனக்கு ஒரு சுகவாழ்வு வருமா. ஏன்னா இப்ப நகோமியே வயதாயிடுச்சு, நகோமியுடைய பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. அது மாமி தாயினுடைய சாணத்துக்கு அடுத்த சாணம் அந்த மாமி. இந்த மாமியாருடைய அந்த அன்பு உண்மையா எனக்குள்ள இருக்குமா, அந்த தேசத்துக்கு போன அந்த மாமி என்னை உண்மையா கவனிப்பாங்களா, இதெல்லாம் ஒன்றுமே இந்த ரூத் யோசிக்கவில்லை. என்னுடைய வாழ்வு சுக வாழ்வா மாறுமா, ஒருவேளை தாய் தகப்பன் வீட்டுல இருந்தாலாவது எனக்கு இன்னொரு திருமணத்தை செய்து கொள்வாங்க, செய்து வைப்பார்கள். ஒருவேளை இந்த நகோமியோடு கூட போனா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒருவேளை எல்லாவற்றிலும் அவளுக்கு கேள்விக்குறியா இருந்தாலோ அவளுக்குள்ள என்ன உறுதி இருந்தது தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனை குறித்த ஒரு உறுதி இருந்தது. இஸ்ரவேலின் தேவனை தப்புவிப்பார், இஸ்ரவேலின் தேவனை உடுத்துவிப்பார், இஸ்ரவேலின் தேவன் எனக்கு ஒரு சுகவாழ்வை தருவார் என்கிற அந்த உறுதி அவளுக்குள்ள இருந்தபடியினாலதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ போகிற இடத்துக்கெல்லாம் நானும் வருவேன் என்று சொல்லி அவள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தாள். அதாவது ஒருவேளை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது ரூத் நகோமி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பாள், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க தேவன் தான் எனக்கு வேணும், உங்கள் தேவன் தான் வேணும், உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தனால்தான் நகோமி சொல்றா பாருங்க, அவள் தன்னோடு கூட வர உறுதியா இருக்கிறதை கண்ட அந்த உறுதி, இன்றைக்கு அந்த உறுதியை தாம கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்களுக்கு அதிக உறுதி இருந்திருக்கலாம், தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஒருவேளை உங்களுக்கு ஒரு உறுதி இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு ஒருவேளை உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதங்கள் தாமதமாக 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 அந்த தேவன் பேரில் இருக்கிறதான அந்த நம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக, அந்த உறுதி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒருவேளை இழந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இழந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவன் பேரிலே நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தாங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களோட உறுதியை பார்த்துதான் அவர் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை உங்களுடைய உறுதி, ஒருவேளை நீங்க உறுதி இல்லாம இங்கிட்டு கொஞ்ச நாள் அங்கிட்டு கொஞ்ச நாள் தேவனை விட்டு விலகி போறது, கொஞ்ச நாள் தேவனை விட்டு தூரமா போறது, கொஞ்ச நாள் தேவனை பற்றி கொள்வது, கொஞ்ச நாள் தேவனை விட்டு விடுகிறது, இப்படி மேலும் வளமும் மேலும் வளமும். ஒருவேளை தேவனை கொஞ்ச நாள் தேவனோடு இருக்கிறது, அப்புறம் தேவனை விட்டு விலகிறது, மேலும் கீழே இருப்பீர்கள். ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை அட்டை செய்ய மாட்டார். உங்களை பண்றதுக்காக, உங்களை சோதுக்காக, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரு சில உபத்திரவங்களை ஒரு சில போர்களை கொடுப்பார், நிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில போராட்டத்துல தேவன் பேரில் நீங்கள் எப்படி உறுதியா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் பார்த்துதாங்க உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் அல்லது அடுத்த அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உறுதி இல்லாத ஆத்துமாக்கள் மேல் அல்லது பின்வாங்கி போகிற ஆத்துமாக்களுக்கு மேல் தேவன் பிரியமாய் இருக்கவே மாட்டார், தேவன் பிரியமாய் இருக்கவே மாட்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருக்கிற பொழுதுதான், அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் இருக்கிற பொழுதுதான் தேவன் உங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விழுந்து 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 கொஞ்ச நாள் விழுகிறீங்க, கொஞ்ச நாள் எழும்புறீங்க, கொஞ்ச நாள் விழுகிறீங்க, தத்தி தத்தி போகிற அல்லது தள்ளாடி தடுமாறி தடுமாறி நெருங்கி
எரிந்த நாணலை போல இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் மங்கி எரிகிற திரியது போல, கொஞ்ச நாள் நல்லா வெளிச்சமா, கொஞ்ச நாள் மங்கினது போல, கொஞ்ச நாள் நல்லா வெளிச்சமா, கொஞ்ச நாள் மங்கினது போல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்விலே அற்புதத்தை செய்ய மாட்டார். நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் இந்த ரூத்தை போல நான் உம்மோடு கூட, எல்லாமே உம்மோடு கூட, நீ மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன், நீ வாழ்கிற இடத்துல நானும் வாழ்வேன், உம்மோடுதான் என்று சொல்லி இந்த ரூத்தை போல நம்ம உறுதியா இருக்கிற பொழுதுதாங்க தேவன் நம்ம வாழ்வில் அற்புதத்தை செய்வார். அப்படி அந்த ரூத்து உறுதியா இருந்து அவள் தேவனால் வழி நடத்தப்பட்டு சரியான ஒரு வயல்வெளிக்கு போகிற பொழுது அங்கே போவாஸ் அவளை சந்திக்கிறார். சந்தித்து சொல்றார், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவது சொல்றார், இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து அவளை வெறுமையாய் அனுப்பவில்லை என்று நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். கடைசியா இந்த போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினா, அது நிமித்தம் அந்த சந்ததியிலிருந்து தான் வேதத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, உன்னுடைய உறுதியை கண்டுதான் தேவன் உங்கள் வாழ்விலே அற்புதத்தை செய்வார். இங்கிட்டு கொஞ்ச நாள் அங்கிட்டு கொஞ்ச நாள் நல்லா ஜெபிக்கிறது, கொஞ்ச நாள் அப்படியே படுத்தே கிடக்கிறது, கொஞ்ச நாள் அதிகாலையில் எழும்பி 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 ஜெபிக்கிறது, கொஞ்ச நாள் பார்த்தா படுத்தே கிடக்கிறது. இப்படி நிலையில்லாத ஆத்துமாக்களாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு அல்லது உங்களுக்குள்ளே அற்புதத்தை செய்யவே மாட்டார். வேதத்துல வாசிக்கிறோம், அவளுடைய இருதயம் என்னிடத்திலும் நிலை வரப்படவில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவளுடைய இருதய சங்கீதம் 78 வாசிக்கிறோம், அவளுடைய இருதயம் என்னிடத்தில் நிலை வரப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது சொல்றார், அவர்கள் என் உடன்படிக்கையில் உண்மை இல்லாமல் இருந்தார்கள், அவர்கள் என் உடன்படிக்கையில உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னபடினால்தான் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில பெரிய பெரிய விபரீதங்களை அல்லது பெரிய பெரிய பாதிப்புகளை அல்லது பெரிய பெரிய வேதனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. வேதத்துல வாசிக்கிறோம், யாரெல்லாம் உறுதியாக இருந்தார்களோ அவர்களை தேவன் கானானுக்குள் கொண்டு போனார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீங்களும் ஒருவேளை இங்கிட்டு கொஞ்ச நாள் அங்கிட்டு கொஞ்ச நாள் ஒருவேளை இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் தேவன் என்று சொல்றீங்க, அதுக்கப்புறம் தேவனை துக்கப்படுத்திட்டு தேவனை தூசிச்சுட்டு நீங்க என்ன செய்றீங்க, தேவன் இப்படி உறுதியாத ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்ய மாட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீங்கள் உறுதி கர்த்தர் அற்புதங்களை ரூத் இஸ்ரவேலின் தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தம் தேவன் அவளுக்கு ஒரு சுக வாழ்வை தந்தார். அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த அவளுடைய வாழ்க்கை அது சபிக்கப்பட்ட காரியங்களுக்குள்ள அது சபிக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ள சபிக்கப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள இருந்த அவளை அவளுடைய இனத்தையே ஆண்டவர் என்ன செஞ்சாரா, ரூத் உறுதியா இருந்தது நிமித்தம் அந்த மோவாபியரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை இருந்தபடினால்தான் அந்த ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில வந்தபடினால்தான் ரூத் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தம் மோவாபியர்கள் சபிக்கப்பட்ட அந்த மோவாபியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியிலே வருகிறார் என்று வேதத்துல வாசிக்க முடியும். அதாவது இந்த ரூத் இஸ்ரவேலின் தேவன் பேரிலே அவள் பற்றுதலா இருந்து அவள் உறுதியாக இருந்தது நிமித்தம் ஆசீர்வாதத்தை பார்த்தா, இன்னொரு மனுஷனை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல அதாவது எலியா எலிசாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் எலியா எலிசாவை குறித்து, அதாவது எலியா இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்ப அந்த எலியா எலிசா கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா நீ இங்கேயே இரு. நான் முதல் சொல்றாரு பாருங்க, வேதத்துல வாசிக்கிற பொழுது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வேதவசனம், எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தரனை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றால், அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரம் வந்தவுடனே இந்த எலியா எலிசாவை பார்த்து சொல்றார். என்னன்னா, இந்த எலிசா யார் என்றால் எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தவன் ஒன்று. இரண்டாவது, இந்த எலியா அநேக தீர்க்கதரிசிகளை உருவாக்கினார். அதுல மெயினா எலிசாவை அதிகமா என்ன செஞ்சார்னா உருவாக்கினார். எலிசாவை அதிகமாய் உருவாக்கினார். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீ இங்கே ஏறு அப்படின்னு சொல்லி எலியா எலிசாவை பார்த்து சொல்றார், நான் பெத்தேலுக்கு போறேன், யோர்தானுக்கு போறேன், நான் கில்காலுக்கு போறேன், எரிகோவுக்கு போறேன். அப்படி ஒவ்வொரு இடமா சொல்றாரு, பெத்தேலுக்கு போறேன், எரிகோவுக்கு போறேன், அடுத்து கில்காலுக்கு போறேன், யோர்தானுக்கு போறேன், நீ இங்கே ஏறுன்னு சொல்றாரு. ஆனா வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது நான் உம்மை விடுகிறதில்லை,
விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையோ உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அந்த எலிசா அவன் உறுதியாயிருந்தான். அவன் உறுதியாயிருந்தான். அவன் உறுதியாய் இருந்தபடினாலதாமா வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் போற பொழுது நீ இங்கேயே இங்க, அதாவது ஒரு முறை ஒரு காரியத்தை சொன்னா இல்ல இல்ல வேண்டாம் நான் வரேன்னு சொல்லுவான். ரெண்டாவது முறையும் ஒரு சில காரியத்தை சொன்னா கொஞ்சம் அரமனசா என்ன செஞ்சிருவான், இல்ல இல்ல நான் வரேன்னு சொல்லுவான். ஆனா மூணாவது முறை இல்ல இல்ல நீ வர வேண்டாம் இங்கேயே இருனா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா இருந்துருவோம். ஏன்னா திரும்ப திரும்ப இவர் ஒரு தீர்க்கதரிசி, திரும்ப 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 இவர் சொல்ற பொழுது இவர் இந்த தீர்க்கதரிசிக்கு நம்ம கீழ்ப்படியணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த எலிசா இருந்திருக்கலாங்க. ஆனா அந்த எலிசா விடவே இல்லை. அந்த எலிசா விடல. ஏன்னா இப்ப இந்த எலிசாவுக்கு என்ன ஒரு டார்கெட் என்றால், அல்லது இந்த எலிசாவுக்கு என்ன ஒரு குறி என்று சொன்னால், என்ன ஒரு லக் என்று சொன்னால், எலியாகிட்ட இருக்கிறதான அந்த ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். எலியாகிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். இதையே திரும்ப 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 சொல்றாரு. எலியாவும் சொல்றாரு, வேண்டாப்பா நீங்க ஏறு, வேண்டாப்பா நீங்க ஏறு. இல்ல இல்ல நான் வருவேன், உம்மோடு வருவேன், நீ எம்மோடு, நீ எங்க எத்தனை தூரம் நடக்கிறீரோ அத்தனை தூரம் நானும் வருகிறேன். நீ பெத்தேல் போனா பெத்தேல் போற, எரிகோ போனா அங்கேயும் போற, அடுத்து நீ கில்கால் போறீரா, நீ அங்கேயும் வர, கடைசியா யோர்தானுக்கு போகிறீரா, அங்கேயும் நான் உம்மோடு வருவேன், உம்மோடு வருவேன். ஏன்னா இந்த எலிசாவுக்குள்ள எலியாவுக்குள்ள இருந்த ஆவியின் வரை எனக்கு வேணும், ஆவியின் வரை எனக்கு வேணும், எப்படியாவது பெற்றுக்கொள்ள. ஏன்னா இந்த எலியா கூடயே எலிசா இருந்தாரே, எலியாவை தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்பது எல்லா காரியமும் இந்த எலிசாவுக்கு தெரியும், இந்த எலிசாவுக்கு தெரியும். அதனால இந்த எலிசாவுக்குள்ள ஒரு எப்படின்னா ஒரு தாகம் இருந்தது. இந்த எலியாவை பயன்படுத்தும் போலயே என்னைய பயன்படுத்தணும், இந்த எலியாவை பயன்படுத்தும் போதே கர்த்தர் என்னையும் பயன்படுத்தணும், என்னையும் பயன்படுத்தணும், விடாமல் பற்றி கொண்ட இந்த உறுதி தாங்க. இந்த உறுதியைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த எலிசாவினுடைய இந்த உறுதியை பார்த்துதான் என்ன வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, எலியாவுக்கு பின்னாடி கர்த்தர் எலிசாவை தெரிந்தெடுத்தார். எலியாவுக்கு பின்னாடி கர்த்தர் எலிசாவை ஒருவேளை கடைசி டெஸ்டா இருந்திருக்கலாம், ஒருவேளை கடைசி டெஸ்டா இருந்திருக்கலாம். எலியாவை எலிசாவை ஆண்டவர் நிறைய விதத்துல டெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறார். ஆனா கடைசி டெஸ்ட் இந்த எலியா கூடயே இந்த எலிசா நடக்கிறாரா, இந்த எலியா கூடயே இந்த எலிசா நடக்கிறார் என்று ஒருவேளை கடைசி டெஸ்டா இருந்திருக்கலாம். அந்த எலிசா அதில் ஜெயித்தார். அந்த எலிசா அதில் ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார் என்றால், அவரோட எலியா கூடயே நடக்கிறாரு, பெத்தேல் வரைக்கும் நடக்கிறாரு, அடுத்து எரிகோ வரைக்கும் நடக்கிறார், அடுத்து கில்கால் வரைக்கும் நடக்கிறார், அடுத்து யோர்தான் வரைக்கும் நடக்கிறார். கடைசியில அந்த எலிசாவை பார்த்து கேட்கிறாரு பாருங்க. இப்ப நான் எடுத்துக்கொள்ளப்படுற பாருங்க 9வது வேதவசனம் 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. பாருங்க அந்த உறுதி, கடைசி வரைக்கும் அந்த உறுதியாய் இந்த எலிசா எலியாவை பற்றி கொண்டார். இந்த உறுதியைத்தான் ஒருவேளை இந்த ரூத் இஸ்ரவேலின் தேவன் பேர்ல பற்றுதலா இருந்தா, அல்லது இஸ்ரவேலின் தேவன் பேர்ல அவ உறுதியா இருந்தா. ஆனா இந்த எலிசா ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறான், அல்லது ஒரு காரியத்துக்காக இந்த எலியாவை பின்தொடர்ந்துட்டே வரான். என்ன காரியம்? உம்மிடத்துல இருக்கிற ஆவியின் வரம், உம்மிடத்துல இருக்கிற ஆவியின் வரம், உம்மிடத்துல இருக்கிற ஆவியின் வரம். இவனுக்கு டார்கெட். இந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்குது? அதாவது இவங்க ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ள போறாங்க, பெத்தேல் போறாங்க, அடுத்து எரிகோ போறாங்க, கில்கால் போறாங்க, யோர்தான் போறாங்க. அங்க இருக்கிற எல்லா தீர்க்க தரிசிகளும், ஏன்னா இந்த எலியா அதாவது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆட்களும் ஒவ்வொரு எல்லையிலும் ஒரு சில தீர்க்க தரிசிகளை உருவாக்கி, அதாவது எலியா தீர்க்கதரிசி பள்ளிகளை நடத்தி கொண்டிருந்தான் என்று சரித்திரம் சொல்லுது. அப்ப ஒவ்வொரு இடங்களிலும் தீர்க்கதரிசிகளை உருவாக்கி கொண்டிருந்தான். அப்ப எல்லாரும் இந்த எலிசாவை குழப்பறாங்க. தலைமையா இருக்கிற உன் எஜமான் இப்ப உன்னுடைய தகப்பன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு, நீ என்ன செய்ய போறன்னு அவன் சொல்றா. சும்மா இருங்க. ஏன்னா நீங்க என்ன டைவர்ட் பண்ணி நான் எலியாவை பின்தொடர்றத நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நீங்க சும்மா இருங்க எல்லாரையும் சும்மா இருக்கு வரா. ஏன்னா இவங்க எல்லாம் பேசுறத கேட்டா ஒருவேளை நான் டைவர்ட் ஆனா என்ன பண்றது, ஒருவேளை என்னோட திசை மாறிட்டா என்ன பண்றது, ஒருவேளை என்னோட கோல், என்னோட குறிக்கோள், எனக்கு தேவன் வச்ச அந்த லக்கு நான் அடையாமல் போனா என்ன செய்யறதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க, அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு எலியா போயிருவாரு, எங்கேயாவது எலியா போயிருவாரு, ஒருவேளை எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார்னு எனக்கு தெரியும், ஒருவேளை டக்குன்னு எடுத்துக்கோ. அப்ப நினைச்சு பாருங்க, அந்த எலிசாவுடைய கண்கள் எலியாவை பார்த்து கொண்டு இருந்திருக்கும். இந்த நிமிஷம் எடுத்துக்கொள்ளப்பட்டுவாரா, இந்த நிமிஷம் அப்ப எந்த
எந்த அளவுக்கு இந்த எலியாவை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. அவர் நடக்கிற பொழுது அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கொள்ள வைக்கிற பொழுது அடுத்து அடுத்து என்ன நடக்கணும். அப்ப எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அதாவது திரும்பவும் சொல்லுகிற ரூத் இஸ்ரவேலின் தேவனை பற்றி கொண்டாள். ஆனால் இந்த எலிசாவோ தனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எலியாவை பின்பற்றினது போல அல்லது எலியாவினிடத்தில் உறுதியாக இருந்தது போல நாமும் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் நமக்கு வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருந்தால், ஒருவேளை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தால், அந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் நம்மளுடைய கண்கள் அதிலேயே இருக்க வேண்டும். நம்மளுடைய கண்கள் திசை மாறி இருக்கக்கூடாது. நம்மளுடைய லக்கு திசை மாறி இருக்கக்கூடாது. அதிலேயே இருக்கணும். நம்ம உறுதியா இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். எலிசா சொல்றாரே, நான் உம்மை விடுகிறதே என்று உம்முடைய ஜீவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று விடாமல் பற்றி கொண்டா. அதே போல எலியாவை விடாம எலிசா பற்றி கொண்டது நிமித்தம் அந்த சரியான நேரம் வந்த உடனே சரியா எலியா என்ன செஞ்சாரா, அந்த சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சுழல் காட்டில் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 12வது வேத வசனம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவரே என்று புலம்பினார். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று அந்த என்ன செய்யறானா, அதை அடித்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதை அடித்த பொழுது எப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு யோர்தானை அடித்த பொழுது அது 2ஆக பிளந்தது. அப்பதான் அந்த யோர்தான்ல வராங்க இக்கரைப்பட்டு. இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு. அந்த சால்வை எலிசாவுக்கு மேலாய் விழுந்ததுபடியினாலே எலிசா அதே சால்வை எடுத்து யோர்தானை அடிக்கிற பொழுது அந்த யோர்தான் 2ஆக பிளந்தது. இப்ப எலியாவுக்கு மேலாக இருந்த அந்த ஆவியின் வரம் எலிசாவுக்கு மேலாக 2 மடங்கு வந்தது. இதை இன்றைக்கு கர்த்தர் எதை சொல்றாருண்டா, இப்படி நம்ம ஒரு காரியத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ற வரைக்கும் அவரை விடக்கூடாது. அவரை விடாம பற்றிக்கொள்ள. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னீரே இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே, நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த உறுதியை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோமே. ஒரு விதவை தாய் நியாயாதிபதி இடத்துல போய் தனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லுகிறான். அதாவது என்னுடைய எதிராளிக்கு ஒரு பிரச்சனை, நீங்க நியாயம் செய்யுங்கன்னு சொல்றான். ஆனா வேதத்தில் வாசிக்கிற பொழுது அந்த நியாயாதிபதி மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனுமாய் இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அந்த விதவை தாய் அந்த நியாயாதிபதி இடத்துல அடிக்கடி அந்த இடத்துல சொல்லப்படும் அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணினான். அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணினது நிமித்தம் அந்த நியாயாதிபதி அந்த விதவை தாய்க்கு நியாயம் செய்கிறான். அதனால் தான் அந்த இடத்துல வாசிக்கிறோம், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார். அந்த உறுதியை தாங்க. நீங்க எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தாங்க கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்வார். ஒரு சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படணும், பிள்ளை ரட்சிக்கப்படணும், இந்த வியாதி மாறணும், இந்த கடன் பிரச்சனை மாறணும், இந்த வீடு வேணும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், அல்லது எனக்கு திருமண வாழ்க்கை நடக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா, கொஞ்ச நாள் ஜெபிக்கிறோம் அப்புறம் விட்டுறோம், விட்டுறோம். ஒரு சம்பவத்தை சொல்லி இருப்பேன், நான் திரும்ப எனக்கு ஞாபகம் வருகிறபடினால சொல்றேன். ஒரு நாள் ஒரு வீட்டுல உட்கார்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா இந்த காரியத்துக்காக, எனக்கு அது என்ன காரியம் எனக்கு தெரியும், இந்த காரியத்துக்கு நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் இப்ப இந்த காரியத்துல என்ன செஞ்சுட்டேன்னா, உங்களுக்கு அற்புதத்தை செய்யறதுக்கு இறங்கி வந்துட்டேன். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு இப்ப நீங்க தகுதி இல்லாமல் இருக்கிறபடினாலே அந்த காரியம் தாமதமாய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய நேரம் அப்படிதான். நம்ம நிறைய காரியங்களுக்கு நம்ம ஆண்டவரே எனக்கு வேணாண்டவர், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தமும் பற்றி கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆரம்பத்துல எந்த வேகம், ஆரம்பத்துல அதிகால ஜெபம், இரவு ஜெபம், இப்படி எல்லாம் நம்ம ஆரம்பத்துல அந்த காரியங்களுக்காக அதிக நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தேவ சமூகத்துல ஜெபித்தோமே. இன்றைக்கு நாட்கள் ஆக 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 அல்லது தாமதமாக
ஆக ஆக இப்ப என்னன்னா அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறத நம்ம விட்டுட்டோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்ல அந்த குடும்பத்தாருக்கு சொன்னார், இப்ப நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீங்க ஆயத்தமா இல்ல, அதனால இது தாமதமாகுது என்று இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த அற்புதத்தை வாங்குகிறதுக்கு. இதை கர்த்தர் எதுக்கு சொல்றாரா? உங்களுக்கு சொல்றாருமா. ஒருவேளை நீங்களும் ஒரு சில காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம், இந்த காரியம் எனக்கு வேணாண்டவர், இந்த காரியம் எனக்கு வேணாண்டவர் அப்படின்னு ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அற்புதம் தாமதமாகிற பொழுது, அல்லது ஒருவேளை உங்களுக்குள்ள விசுவாசம் குறைவாக இருக்கிறது நிமித்தம், ஒருவேளை இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு உறுதி இல்லாமல் இருக்கிறது நிமித்தம் அந்த அற்புதம் என்ன செய்த தாமதமாய் கொண்டே இருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா ஜெபிக்கிறத மறந்துட்டீங்க, ஜெபிக்கிறத விட்டுட்டீங்க. இதுக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு எத்தனை வருஷமா ஜெபிக்கிற, எத்தனை நாட்கள் ஜெபிக்கிற, ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லி விட்டுறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், ஒரு சில ஜெபங்களுக்கு ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு சில ஜெபங்களுக்கு என்னையெல்லாம் ஒரு சில ஜெபங்களுக்கு இன்னும் நான் ஜெபிக்கிறேன், 10 வருஷமா ஜெபிக்கிறேன், ஒரு சில காரியத்தை கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார், இதுக்காக ஜெபிக்கணும், 10 வருஷமா நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில காரியங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அந்த பெரிய ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாருமா. இன்னும் உங்களை ஜெபிக்க சொல்லுகிறார், இன்னும் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்றார், இன்னும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஜெபிக்கிற பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இனி கர்த்தருடைய செய்தியை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே மோசே உறுதியாக இருந்தபடினால்தாங்க மோசே கர்த்தருடைய செய்தியை கண்டான், அல்லது கர்த்தர் மோசை கொண்டு கர்த்தருடைய செய்தியை பலத்த கிரியைகளை மோசை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் செய்து முடித்தார். அப்ப எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் ஒன்று நமக்குள்ள கர்த்தருடைய செய்தியை காண்பிப்பார், இரண்டாவது நம்மை கொண்டு தேசத்துக்குள்ள கர்த்தருடைய செய்தியை காண்பிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்து ஏன் நம்மளை உறுதியாக இருக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் என்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வேதவசனத்தை வாசிக்கிற பொழுது, முதல் 2 வேதவசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றினில் உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவன் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது, என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை நான் கேட்டேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நீ காலூன்றி நில்லு அப்படின்னு சொல்ற. இதுதான் உறுதி. இந்த உறுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் என்ன செய்யறோம், கர்த்தர் சொன்ன காரியத்துல நிலை நிற்கிறோம், அப்புறம் போயிடும், மறுபடியும் நிக்கிறோம், மறுபடியும் போயிடும். ஒருவேளை கர்த்தர் சொன்ன காரியத்துல அல்லது சொப்பனத்துல அல்லது தரிசனத்துல அல்லது கர்த்தர் சொன்ன ஜப குறிப்புகளில நம்ம கொஞ்ச நாள் நிக்கிறோம், அதுக்கப்புறம் போயிடுறோம். இந்த எசேக்கியேல் ஒருவேளை அப்படிதான் இருந்திருக்க கூடும். அதனாலதான் கர்த்தர் சொல்ற, இப்படி ஸ்டெடி மைண்ட் இல்லாம இருக்காத, இப்படி உறுதி இல்லாம இருக்காத, கர்த்தர் என்னோடதான் இருக்கிறாரா, கர்த்தர் என்னோடதான் பேசுறாரா, கர்த்தர் நிச்சயமா என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரா, கர்த்தர் நிச்சயமா என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா, இப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நீ என்ன செய்யாத, அலைப்பாயாதே. கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்றாரு பாருங்க, உன் காலூன்றி நில்லு, நான் உன்னுடனே பேசுவேன் என்றார். அப்போ இப்ப கர்த்தர் எதை சொல்றாங்க, ஏன் நம்ம உறுதியா இருக்கணும், அல்லது ஏன் நம்ம காலூன்றி நிக்கணும்? காலூன்றி நிற்கிறதுனா அந்த உறுதியா இருக்கிறதுக்கு அர்த்தம். அந்த காலூன்றி நில், ஏன்னா காலை அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யாத, தடுமாறாத, வாழ்க்கையில நீ தடுமாறாத, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீ எப்படி உறுதியாயிரு, தேவனுடைய கரத்துக்குள் உறுதியாயிரு, தேவன் கொடுத்த சொப்பனத்துல உறுதியாயிரு, கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல உண்மையாயிரு, உறுதியாயிரு, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்துல உறுதியாயிரு. அப்படி உறுதியாய் காலூன்றி நிற்கிற பொழுதுதான் நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இன்னும் ஏன் கர்த்தர் என்கிட்ட பேசல, இன்னும் கர்த்தர் ஏன் எல்லாத்தையும் பேசுறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறார், எல்லாருக்கும் சொப்பனத்தை கொடுக்கிறாரு, எனக்கு சொப்பனத்தை கொடுக்க மாட்டேங்கிறார், என்ன குறிச்சு எல்லாத்தையும் பேசுறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கவில்லை, இன்னும் கர்த்தருக்குள் உங்கள் ஆத்துமா நிலை வரப்படவில்லை, இன்னும் கர்த்தருடைய உடன்படிக்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கவில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரா, நீ காலூன்றி நில்லு, நான் உன்னோட பேசுவேன், உறுதியாயிரு, உறுதியாயிரு, நீ காலூன்றி நிற்கிற பொழுது நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு நாள் ஒரு ஊழியரிடத்துல கர்த்தர் சொன்னாராம், மகனே, நீ அதிகாலை 3 மணிக்கு நீ என்ன செய்யணும்னா என் பிரசனத்துல காத்துரு, நான் உன்னோடு பேசுவேன் என்று கர்த்தர் சொன்னாராம். அதிகாலையில பேசுவேன், அல்லது நான் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் அந்த ஊழியக்கார இடத்துல சொன்னாராம். அப்ப என்ன செஞ்சாரா, எத்தனை மணினா கரெக்டா 3 மணிக்குன்னு சொன்னாரா. உடனே இந்த ஊழியக்காரு என்ன செஞ்சாரா, கர்த்தர் பேசின அடுத்த நாளிலிருந்தே அவர் 2:30க்கே எழும்பு எல்லாம் குளிச்சு ரெடியாகி
அவர் என்ன செஞ்சாரா, இன்னைக்கு கர்த்தர் வெளிப்பட போகிறார், இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேச போகிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட 2:45 அந்த ஜப அறைக்குள்ள வந்து அவர் என்ன செஞ்சாரா, தேவனுக்காய் காத்து கொண்டிருந்தாரா, தேவனுக்காய் காத்து கொண்டிருந்தாரா. 2:45 ஆச்சு, 3 மணி ஆச்சு, 3 ஆச்சு, 3:30 ஆச்சு, மணி 4 ஆயிடுச்சா. என்ன இவ்வளோ நேரம் காத்திருந்தோம், ஏசப்பா வரேன்னு திரும்பி போயிட்டாரா. அடுத்த நாள் சரி இன்னைக்கு வரல நாளைக்கு வருவாருன்னு சொல்லி அடுத்த நாள் அதே மாதிரி 2:30 எழும்பி ரெடியாகி 2:45 ரூமுக்குள்ள வந்தாரா. அப்பவும் கர்த்தர் பேசல. இப்படியே போச்சா, இப்படியே போச்சா. எத்தனை மாசம் போச்சு தெரியுமா? 6 மாசங்கள் இதே மாதிரி போச்சு. 6 மாசம். அப்போ இத கர்த்தர் எப்படி எதிர்பார்த்தார்னா, இதுல அந்த ஊழியருடைய உண்மையை கர்த்தர் எதிர்பார்த்தார், அல்லது அந்த ஊழியருடைய உறுதியை கர்த்தர் எதிர்பார்த்தாரா. 6 மாசம் அவர் இப்படியே செய்தாரா. கரெக்டா 2:30 எழும்பி 2:45 ரெடியாகி ரூமுக்குள்ள வந்து உட்காருவாரா. ஏசப்பா வரல. ஆனா 6 மாசம் முடிந்து அந்த 7வது மாசம் முதல் நாள் தொடங்குகிற பொழுது இவர் 2:30 எழும்பி அறக்க பறக்க என்ன செஞ்சாரா, ரெடியாகி அந்த 2:45 ரூமுக்குள் வருகிறதுக்கு இவர் வருகிறதுக்கு முன்பாகவே ஏசப்பா அந்த ரூமுக்குள்ள நின்று கொண்டிருந்தாரா. அந்த 2:45 ஏசப்பா அந்த ரூம்ல நின்று கொண்டிருந்தாரா. எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை இவர் ஒரு மாசம் செய்யலாங்க, 2 மாசம் செய்யலாம், 3 மாசம், இதுக்கு மேல ஒருவேளை நமக்குள்ள எப்படி தெரியும் சோறு வந்துடும். இது ஏசப்பா தான் என்னோட பேசினாரா, இது ஏசப்பா தான் எனக்கு இந்த சுப்பனத்தை தந்தாரா அப்படின்னு நமக்குள்ள என்ன வந்துரு, ஒரு ஏமாற்றம் வந்த உடனே அந்த உறுதியிலிருந்து நம்ம என்ன செய்யற, வழி விலகி விடுகிறோம். ஆனா இந்த ஊழியக்காரர் தொடர்ந்து என்ன செஞ்சாரா, ஊழியக்காரர் தொடர்ந்து, இதை எதுக்கு சொல்றேன்னா, ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த உறுதி, தன் தேசத்தையும் தன் இனத்தையும் விட்டு கர்த்தர் காண்பித்த அந்த தேசத்துக்கு வந்தா ஆபிரகாம் வந்தாரு. சரித்திரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது கர்த்தர் முதல் ஆபிரகாமோடு கூட பேசினார். அதுக்கு பின்பு 15 வருடங்களுக்கு தான் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுறாரு. நினைச்சு பாருங்க. அப்ப ஆபிரகாம் எவ்வளவு உறுதியா இருந்திருப்பாரு. 15 வருஷம் கழிச்சுதான் கர்த்தர் ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், உனக்கு இதை தருவேன் அதை தருவேன்னு சொன்னாரு, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஒருவேளை என் பேசுறது, ஏன்னா இப்பவாது நம்ம முன்னோர்கள் அல்லது நமக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்க. ஆனா ஆபிரகாம் காலத்துல அப்படி இல்லைங்க. ஏன்னா ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தா. அப்ப தேவனை குறித்து யாரும் ஆபிரகாம் என்று சொல்லல, தேவனை குறித்து யாரும் ஆபிரகாமுக்கு போதிக்கல. அன்றைக்கு ஊழியக்காரங்கள் இல்ல, இன்றைக்கு செல்போன் எடுத்து அன்றைக்கு கர்த்தருடைய வசனம் இருக்குது. அன்றைக்கு ஆபிரகாம் காலத்துல அப்படி இல்ல. டிவியை ஆன் பண்ணா கர்த்தருடைய வசனம் வருது. அன்றைக்கு ஆபிரகாம் காலத்துல அது இல்ல. நம்ம சோர்ந்து போன உடனே ஊழியக்காரங்க நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்க. அன்றைக்கு ஆபிரகாம் காலத்துல அது இல்ல. இன்னைக்கு வேதத்தை திறந்தா கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். அது அன்றைக்கு ஆபிரகாம் காலங்களிலே இல்ல. ஆனாலும் ஆபிரகாமுக்குள் அவன் விசுவாசத்தில் அவன் உறுதியாயிருந்தான். ஆதலால் தான் அவனை விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லி தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தமா, விசுவாசத்துல உறுதியாயிருங்க, உங்க நம்பிக்கையில உறுதியாயிருங்க. கர்த்தர் என்னை அழைத்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் தான் இதை சொன்னார், கர்த்தர் தான் இதை நிறைவேற்றுவார் என்று அந்த ஊழியக்காரர் போல 6 மாசம் தொடர்ந்து அந்த அதிகால ஜெபத்தை அவர் செய்ததுக்கு பின்பு அந்த ஊழியரை கர்த்தர் இன்றைக்கு தேசம் முழுவதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த உறுதியை இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த பாருங்க, வேதத்துல வாசிக்கிற பொழுது எசேக்கியேல் கர்த்தர் சொல்றார், காலூன்றி நில்லு. அப்போ அந்த 6 மாசமும் அந்த ஊழியக்காரத்துல கர்த்தர் எதிர்பார்த்தது காலூன்றி நிற்க பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமையும் கர்த்தர் அழைத்து அந்த 15 வருடம் ஆபிரகாமை என்ன செஞ்சிருக்கிறாரா, சோதித்து பார்த்திருக்கிறார். உண்மையா நிப்பாரு. ஏன்னா ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன், தேவனுடைய சிநேகிதன். பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பட்டி தொட்டி கிராமங்களில் எல்லாம் ஆபிரகாம் என்று பெயர் வைக்கிறார்களே, காரணம் என்ன? தேவன் ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த 15 வருடம் தேவன் ஆபிரகாமுக்கு வச்ச அந்த டெஸ்ட்ல பாருங்க, அவன் அழைச்ச பொழுது ஒரு டெஸ்ட், அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட், அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை பலியிட சொல்றதுக்கு ஒரு டெஸ்ட். எத்தனை டெஸ்ட் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஜெயித்து 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 உன் சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போல மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அவன் காலூன்றி நின்றதுக்கு அப்புறம் தாங்க கர்த்தர் அடுத்து 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 பாருங்க, வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, அதாவது முதல் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ஒரு கொஞ்சம் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆனா அடுத்து பாருங்க, ஈசாக்கை பலியிட்டதுக்கு பின்பு கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறாரா. பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து சந்ததி 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 சந்ததியாக கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் காலூன்றி நின்றது நிமித்தம் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசி
ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார். ஒருவேளை ஜெபத்துல, வேத வாசிப்புல, பரிசுத்தத்துல, ஆலயத்துல, கர்த்தரோடு கூட ஒருவேளை நீங்க நடக்க, ஒருவேளை இருக்க, ஒருவேளை அமர்கிறதற்கு ஒருவேளை நீங்க மனம் இல்லாம, உறுதி இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய சமூகத்துல உறுதியாயிருங்கள், வாக்குத்தத்தத்துல உறுதியாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாதிருப்பார். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். உங்கள் ஜனத்தாருக்கு மத்தியில கர்த்தர் உங்களை பெயரை, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். யாவருமாய் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிற ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்கிற உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள் நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உமக்குள் உறுதியாயிருந்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு தேவன் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படும் வழி நடத்த ஆசீர்வதியோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்ததை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.